இப்படி போடியா இந்த கோடி கண்ணு நீ மாடி பாருங்க இடையிலே போடும். அதான் சொல்கிறேன், நாலு இப்படியே வந்துடும், பின்னாடியே வந்துடுவாரு. அப்படி ஏறியா நீ ஏன்பா கேட்குற? அந்த காற்று அடிச்சா அங்கே கவுல் அடிக்குது, இல்லைன்னா கவுல் அடிக்கல. காற்று அடிக்கல, இப்போ அடிக்கல போய் கவுல். அது ஃபஸ்ட்டு வந்து குசுமா வந்துடுது, பெருசு வந்து மான் பண்ணுறது. தண்ணி மீன்லாம் இருக்குது நிறையா. தண்ணி அடிக்கணும், தண்ணி அடிச்சா வலையை எடுத்துன்னு வந்துடுவாங்க எல்லாரும். ரெண்டாவது தண்ணி வந்து திருப்பி போய் இவ்வளோ பேர் உள்ள திரும்பி வச்சுருக்கேன். அப்படி விடாத, பின்னாடி வந்தால் அப்படி ஊந்துடும். போகுது வரும்போதே அப்படி தீரு. நல்லா மாட்டிக்கிற மாட்டேன். ரெண்டாவது தண்ணி நம்ம வச்சு நம்மளுக்கு பழைய காலம் அந்த பழைய முள் இது உரமெல்லாம் சூடாக இருக்கும். நான் அதுக்கு அந்த முள் இது அந்த துண்டு இருக்குதுல்ல, அது பழைய முள். அது அப்படியே எடுத்து வச்சுட்டு பத்திரமா. வயர் எங்கே வேணும் போனால் வயர் எப்போ வாங்கிக்கலாம். வயர் வாங்கணும். இன்னும் தான் இப்போ உரம் முள் சரியாக இருக்கும். அப்படியே தைச்சிக்கிறா கூட தானே தொடையில் ஏறி யாரும் மம்டி வச்சிடலாம், வாங்கிட்டு வரேன். அந்த ஆள் மண்ணு வச்சு வாங்கிட்ட கூட அது நோண்டி பச்சிட்றான். டேய் அது எங்கன்னா தான்டா டேய், அது புதைச்சி எப்படி தான் வந்ததுன்னே தெரியல. அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குண்ணா, பெருசு தான் பொண்ணு கப்புன்னு பிடிக்காது. வேறு மாதிரி பாண்டி அண்ணா சும்மா கிடையாது, எடுப்பார் பாரு.